அக்டோபர் மாத ராசி பலனில் தற்பொழுது 9/10/2024 முதல் 16/10/2024 வரை உள்ள வார பலன்களை சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் வாசகர்களுக்கு இப்போது அக்டோபர் மாதத்தினுடைய 2வது வாரம் 9/10/2024 முதல் 16/10/2024 வரை வார பலன்களை நாம் இப்போது பார்ப்போம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்ம குருவே நமக. காயத்ரி தேவியே போற்றி, சிவசக்தியை போற்றி, விஷ்ணு லட்சுமியை போற்றி, பிரம்மா சரஸ்வதியை போற்றி. மேச ராசி அன்பர்களே, யோகர்களை விட பாதகர்கள் பலமாக இருக்கிறார்கள். பார்த்து நடந்துக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும். மன சங்கடங்கள் வரலாம். பயம், பணவிரயம், பங்காளி பந்துக்களால் சில காரியத்தடை, கடன் பெற வேண்டிய சூழல்கள், கட்டாயங்கள், பெண்களால் ஆண்களுக்கு சில கௌரவ குறைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரீர உபாதைகளுக்கும் இடம் உண்டு. பக்தி, பூஜை, வழிபாடு இவற்றிலெல்லாம் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குலதெய்வ பூஜைகளையும் தொடர்ந்து செய்துக்குவது நன்மையே. அதிர்ஷ்ட தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி ஆழ்வார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் பல வர்ணங்கள், வெண்மை. ரிஷபராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள் ஆட்சி வீட்டில் யோகத்தில் பலமுடன் இருப்பது பலரின் அறிமுகம், பங்காளி பந்துக்களின் பயன், பதவி மாற்றம், இணைந்து செய்யும் முயற்சிகள், இல்வாழ்வு, இன்பம், இந்த அம்சங்கள் யாவும் சந்தோஷங்களை தந்திடும். சத்புத்திரர்களின் நிலையும் சாதகமாக இருக்கும். அவர்கள் விருப்பமான சிலவற்றை நீங்கள் எடுத்து செய்து பெயரும் புகழும் பெறுவீர்கள். பெற்றோருடைய வருகையும் உறவினர்களுடைய பலமும் உங்களுக்கு சற்று எந்த காரியத்திற்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு துறையில் நீங்கள் சற்று இவ்வாரம் பேசப்படுவீர்கள். நல்ல சில வழிமுறைகளை எடுத்து செய்து தனக்கும் பிறருக்கும் பிரயோஜனமாக இருப்பீர்கள். உங்கள் ஜீவனம் எதுவானாலும் அது ஏற்றமே. அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன் சுதர்சன மூர்த்தி. அதிர்ஷ்ட நிறங்கள் பர்பிள், பச்சை. வலம் தரும் வாஸ்து திசைகள் தென்கிழக்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 13, 14, 15, 16. வழிபாடு போற்றி பாராயணங்கள் படிப்பது நன்மையே. இவ்வாறு சந்திராஷ்டமம் 9, 10, 11 தேதிகள் இருப்பதால் நீங்கள் இந்த தேதிகளில் மட்டும் சற்று கவனமுடன் எதிலும் செயல்படுவது நல்லதே. மிதுன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் 3 திரிகோணத்தில் ஆட்சி யோகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உடனே கைகூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. பழைய கடன்கள் சில பைசலாகும். பங்காளி பந்துக்கள், பணியாட்கள் இவற்றால் பயனுண்டு. பல பொறுப்புகள் உங்கள் செயல் அணுகுமுறை பிறரை அசர வைக்கும். பணியோ வியாபாரமோ சுயதொழிலோ கடல் கடந்த முயற்சியோ இதில் நிலைகள் யாவும் உங்களுக்கு வாய்ப்பும் வருவாய்களும் வந்திடக்கூடும். கடல் கடந்து சென்றும் வருவதற்கான நிலைகள் இருக்கின்றன. எந்த நிலையிலும் உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் வராமல் எதையும் தனக்கும் பிறருக்கும் செய்து வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி கல் அழகர். அதிர்ஷ்ட நிறங்கள் ஸ்கை ப்ளூ, ரோஸ். வலம் தரு வாஸ்து திசைகள் மேற்கு, வடக்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 15, 16. வழிபாடு பஞ்சரத்தினம் படிப்பது நன்மையே. சந்திராஷ்டமம் 12, 13 தேதிகள் இருப்பதால் இவ்வார தேதிகளில் சற்று கவனமுடன் எதிலும் செயல்படுவது நல்லதே. கடகராசி அன்பர்களே, பாதகாதிபதி அசுவர்கள் பலமோங்கி நிற்கிறார்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் சற்று உஷார். எதிலுமே நீங்கள் விட்டு கொடுத்து போகவும், கோபதாபங்களை குறைத்து கொள்ளவும், முக்கிய ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ளவும். எதிரிகள் இருப்பர். அலைச்சல், அகால உணவு, உறக்கம், அதிக வேலைப்பளு இதெல்லாம் உண்டு. கேட்ட இடத்தில் எதுவும் கிடைப்பது கூட சற்று கடினமே. பலரை சமயோஜிதமாக எதையும் சந்தித்து இறையர்களோடு தான் இந்த வாரத்தை நீங்கள் கடக்க வேண்டும். முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்திலும் பக்தியிலும் பூஜை, தொழுகை, ஜபம் இவற்றிலும் நேர்த்திக்கடன்கள் இருந்தால் அவற்றை செலுத்துவதும் இந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் ஈடுபடுவது சற்று நன்மையே. அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி அர்த்தநாரீஸ்வரர். நிறங்கள் பிங்க், பழுப்பு நிறம். வலம் தரும் வாஸ்து திசைகள் தென்மேற்கு, கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 19, 10. வழிபாடு சுப்ரபாதங்கள் படிப்பதும் ஈஸ்வரனுடைய ஸ்லோகங்கள் படிப்பதும் நன்மையே. சந்திராஷ்டமம் 14, 15 தேதிகள் இருப்பதால் இதில் சற்று நீங்கள் கவனமுடன் இருப்பது நல்லதே. சிம்ம ராசி அன்பர்களே, பாம்புகளும் பாபர்களும் பலவாய்ந்திருப்பது ஒரு பலவீனமே. இதனால் நீங்கள் இந்த வாரத்தில்
படிப்பு, வாக்கு, குடும்பம், வாழும் நிலை இதிலெல்லாம் மிகவும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு குழு செயல்படுகிறது. தனது பர்சனல் விஷயங்களில் முக்கிய ஆவணங்கள், கணக்குகள், பினாமிகள் இதெல்லாம் ரொம்ப பார்த்து நடந்துக்க வேண்டும். பெண்களாலும் சில அவப்பெயர்கள் வரலாம். எதிர்பாராத செலவும் கடன்படும் சூழ்நிலையும் கண்டிப்பாக உண்டு. கண்டம் காட்சிகளும் வயது முதிர்ந்தவர்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகளும் கூட ஏற்படலாம். அலைச்சல் இருக்கும். அதிக பயணமோ தூரதேசத்தின் நிலைகளோ தள்ளி போடுவதும் ஏதுவாக எதிலும் நடந்து கொள்வதும் நன்மையே. அதிர்ஷ்ட தெய்வம் மூகாம்பிகை, அப்பர். அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா, இளம் மஞ்சள். வளம் தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு, வடமேற்கு. பண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் 11-12. வழிபாடு அம்மன் ஸ்லோகம் படிப்பதும் தேவார பாடல்களை படிப்பதும் நல்லதே. சந்திராசிரமம் 16ஆம் தேதி இருப்பதால் சற்று கவனமுடன் செயல்படவும். கன்னி ராசி அன்பர்களே, யோகாதிபதிகள் தன் உபஜயத்தில் பணவரவு, பணிகள், உயர்வு, தொழிலில் சில நவீன முறைகளை கொண்டு வந்து பிறரை அசத்தி விடுவீர்கள். எதிர்பாராத ஆதாயங்களை தக்க வைத்துக்குவீர்கள். நிலுவைகள் கூட சில வந்து சேரும். நெருக்கடியான கடன்கள் நேராகும். லக்ஸுரி ஐட்டங்கள், விலையுந்த பொருட்களை நீங்கள் எதை வாங்க நினைக்கிறீர்கள் அதனை வாங்கி அனுபவிப்பீர்கள். அது மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்கும் அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். பணியிலும் தொழிலும் ஒரு நபர்களிடம் உங்கள் செயல்பாடுகளால் பேசப்படக்கூடியதாக இருக்கும். பேட்டிகளும் பிரஸ்தாபமும் பரிசு பாராட்டுகளும் மீடியாவில் புகழ்களும் உண்டு. அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி, கிருஷ்ணர். அதிர்ஷ்ட நிறங்கள் பிஸ்கட் நிறம், கருப்பு. வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, வடக்கு. பண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் 13-14. வழிபாடு தியான ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது நல்லதே. துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராஜயோக கிரகம் ஆட்சி மாளவி யோகத்தில் இருப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம் இது. உங்கள் சந்திப்பு, எடுக்கும் முடிவு, பதவி, பவர், பணியாட்கள், படிப்பு, பாரின் தொடர்பு, பயணம் யாவும் பழுதில்லை. அதிர்ஷ்டமுடைய குழந்தைகள் பிறப்பார்கள். குடும்பம் எதிர்காலம் கருதி சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கும். பழைய விவகாரங்கள், வியாஜ்யங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகள் வந்து சேரும். பிறரால் நன்கு பாராட்டப்படுவீர்கள். உங்கள் ஜீவனம் எதுவானாலும் அதில் நீங்கள் எதிர்பார்த்தது எதுவும் ஏமாற்றம் இல்லாமல் கிடைத்திடக்கூடும். அதிர்ஷ்ட தெய்வங்கள் தத்தாத்திரேயர், துர்க்கை. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்பட்டு, பிங்க். வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, தென்மேற்கு. பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் 9, 10, 15, 16. வழிபாடு அஷ்டகங்கள் படிப்பது நன்மையே. விருச்சக ராசி நேயர்களே, சாதகமான கிரகங்களின் சஞ்சாரம் சரியாக இல்லை. எதிலுமே நீங்கள் நிதானமாக விட்டு கொடுப்பது, ஓய்வு, கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் சரியாக செய்துதான் இந்த வாரத்தை நீங்கள் ஏதுவாக கடக்க வேண்டும். எந்த ஒரு புதிய முதலீடுகளோ முயற்சிகளோ தள்ளி போடவும். இரவுகள் பாராது செயல்பட்டு முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்ய நேரும். சரீரத்திலும் பக்தியிலும் அக்கம் பக்கம் சில ஆவணங்களிலும் பேட்டியிலும் ரொம்ப நிதானமாக எதையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான், ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறங்கள் ஐவரி, ஆழ்ந்த வெண்மை. வளம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு, கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 11-12. வழிபாடு கவசம் போற்றி பாராயணங்கள் செய்வது. தனுசு ராசி அன்பர்களே, 4 உபய ராசிகளில் கிரக யோக அமைப்புகள் நன்மைகளை உண்டாக்கும். நல்லதொரு வாய்ப்பு, பெரிய அளவில் கூட உங்களது திட்டங்கள், தனது பேச்சு, பயணம், செயல் வடிவம் யாவும் தனக்கும் பிறருக்கும் பெருமை உடையதாக இருக்கும். தெய்வீக பூஜைகள், சேத்ராடங்கள், மகான்களின் தரிசனம் அமையும். பழையன சிலவற்றை புதிதாக மாற்றி சிறப்பு சேர்ப்பீர்கள். அரசு அல்லது தனக்கு மேற்பட்ட முக்கிய முதலாளிகள் இவர்கள் மூலம் உங்கள் கோரிக்கைகள் சில நிறைவேறும். அதிர்ஷ்ட தெய்வம் வள்ளலார், சோளிங்கர். அதிர்ஷ்ட நிறங்கள் கோல்டன் அண்ட் ரோஸ் கலர். வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, தெற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 13-14. வழிபாடு அருட்பா பெருமாள் போற்றி. இதனை பாராயணம் செய்வது நல்லதே. மகர ராசி அன்பர்களே, லட்சுமி விஷ்ணு தானங்களில் வெற்றியை தரும் கிரகங்கள் வீற்றிருக்கின்றன. சிறப்பே. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஆதாயங்களும் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகமும்
தெய்வீக பலமும் கைகூடப் பெறுவீர்கள். தடைப்பட்ட சில விஷயங்களெல்லாம் இப்போது தகர்த்தெறியப்படும். சிறப்பாக நடந்தேறக்கூடிய சில வேலைகளும் காரியங்களும் மகுடம் சுடக்கூடியதாக இருக்கும். சில மாற்று வழிகளில் தொழிலோ வியாபாரத்திலோ அது நல்ல எதிர்பார்ப்பை உண்டாக்கும். கூட்டாளிகளாலோ நண்பர்களாலோ பிற நாடு மொழி இனத்தவராலோ பிரயோஜனங்கள் இருக்கின்றன. சதிபதிகளுடைய சந்தோஷம் மிகச் சிறப்பு. பிள்ளைகள் விருப்பத்தை எந்த வகையிலும் பெற்றோர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள். அதிர்ஷ்ட தெய்வம் காளி தேவி, ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா, பச்சை. வலம் தரும் வாஸ்து திசைகள் தென்கிழக்கு, வடக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 15, 16. வழிபாடு வசீகர துதிகளை பாராயணம் செய்வது. கும்பராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள் மூன்றும் லட்சுமி ஸ்தானத்தில் முப்பெரும் தேவரின் அனுகிரகத்தோடு இந்த வாரம் துவங்குகின்றது. உங்கள் முயற்சி, முதலீடு, எதிர்பார்ப்பு, சுப விஷயம், சொல்லியதை சரியாக செய்யும் அம்சங்கள் இறை அருளால் நீங்கள் கிடைக்கப் பெற்றிருக்கிறீர்கள். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தன் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பூர்வீகமோ அல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்களோ, சொத்துக்களோ, நிலுவைகளோ, அரசு துறையில் வரவேண்டியவைகளோ இதில் ஏதேனும் ஒன்று கைவரப் பெறுவீர்கள். உங்கள் துறையில் பரிசுகளும் பாராட்டுகளும் பேட்டிகளும் உண்டு. எந்த வகையிலும் நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் கற்பக கணபதி, அயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறங்கள் பழுப்பு நிறம், சாக்லேட் நிறம். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, வடமேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 9, 10. வழிபாடு போற்றி வழிபாடுகளை பாராயணம் செய்வது நல்லதே. மீனராசி அன்பர்களே, உபய ராசியில் பிறந்த உங்களுக்கு 4 உபயத்திலும் கிரகங்கள் இருப்பது யோகமே. உங்களை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. எந்த நிலையிலும் உங்களுக்கு எதிரிகள் கூட வெற்றியாக மாறித்தரும் வாரம் இது. உங்கள் முயற்சிகள் பழுதில்லை. பொது வாழ்வில் புகழப்படுவீர்கள். ஏதேனும் ஒரு கௌரவ பதவி உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. எந்த நிலையிலும் உங்களுக்கு பிறர் ஆலோசனைகள், சப்போர்ட்டுகள், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கூடிய மட்டும் பயனுடையதாகவே அமையும். படிப்பு, பாரின் தொடர்பு மற்றும் தொழில் முயற்சி, வேலைகள், அக்கம் பக்கம் அடுத்தவர்கள் எல்லோருடைய விஷயங்களும் உங்களுக்கு கைகூடக்கூடியதாகவும் உங்கள் நிலைக்கு ஒரு முன்னேற்றமாகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன், கருமாரி அம்மன். அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, நேவி ப்ளூ. வலம் தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு, தென்கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 9, 10, 11, 12. வழிபாடு ஐயப்பன், கருமாரியம்மனுடைய வழிபாடுகளையும் ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்வது நல்லதே.